அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் என்ன செய்யால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. அன்பர்களே, இன்று மார்கழி 2ஆம் தேதி. அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு திருப்பாவையில் 2வது பாசுரத்திற்கும் அதற்குரிய விளக்கத்தையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருப்பாவையில் அந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த பாசுரத்தில் சில செய்திகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றாள். என்னன்னு சொன்னால், வையத்து வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களே என்று. அப்ப இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களே என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழாதவர்களும் இருக்கின்றார்களா? நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? வாழ்கின்றவர்களே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது இறைவனுடைய திருவடியை பற்றி, அந்த இறைவனை பற்றி சனாசர்வகாலம் சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இறை பக்தியிலே இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்கின்றவர்கள். இந்த உலகத்திற்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்கின்றானே இறைவன், அவனுடைய நினைவு இல்லாமல் வாழ்கின்றவர்கள் வாழாதவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த இறைவனுடைய அவனுடைய நினைப்பில் வாழ்கின்றவர்கள் தான் வாழ்கின்றவர்கள் என்ற ஒரு அற்புதமான கருத்து துணிக்கும்படியாக ஆண்டாள் நாச்சியார் இந்த 2வது பாசுரத்தில் அப்படி கம்பீரமாக தொடங்குகின்றாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. அதாவது நம்முடைய திருப்பாவை நோன்புக்காக நாம் செய்ய வேண்டிய சில சடங்குகள், சில கிரியைகள், அதாவது சில நடவடிக்கைகள் என்று அப்படி ஆரம்பித்து, அடாடா இறைவனுடைய திருவடியை பாட வேண்டும், அதிகாலையில் நீராட வேண்டும் என்றெல்லாம் அப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ஆண்டாள் என்ன செய்தார்? நெய் உண்ணோம் பால் உண்ணோம், நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று. நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ சாதாரணமாக அந்த பால் குடிக்க மாட்டோம்னு வேணால் சொல்லலாம், பால் குடியோம் என்று. ஆனால் பால் உண்ணோம்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? ஒன்றும் இல்லை, ஒரு அழகாக ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டாள். என்னென்னு சொன்னாக்க, கண்ணபிரான் அவதாரம் செய்வதற்கு முன்பாக ஆயர்பாடியிலே இருந்தவர்கள் பாலை கறந்தார்கள். அந்த கண்ணன் அவதாரம் செய்ததற்கு பிறகு அவர்களால் பாலை கறக்க முடியவில்லை. அதனால பால் எப்படி இருக்குன்னு தெரியாமல் போச்சான். ஏன் பாலை கறக்க முடியல? அவன் கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டுறான், அல்லது இவனை கண்ணுக்குட்டி மாதிரி பாலை சாப்பிட்டுறான். அதனால பால் எப்படி இருக்கும், நெய் எப்படி இருக்கும்னு தெரியாமல் போச்சான். அதனால அப்படி ஜோவியலா அந்த பாலை குடிக்க மாட்டோம்னு சொல்லாம பால் உண்ணோம், நெய் உண்ணோம் அப்படின்னு சொல்றார். இதுல இன்னொரு கருத்து இருக்குங்க. என்ன தெரியுமா? இப்ப இவர்களோ பாவை நோன்பு இருக்கின்றார்கள், விரதம் இருக்கின்றார்கள். அப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கொழுப்பு உணவு வகைகளை தவிர்த்தால் உடம்புக்கு நல்லது. இந்த உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பானது உண்டு. அதனால உணவுல கட்டுப்பாடு வந்ததுன்னு வைங்க, உணர்வுல ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த பாவை பெண்களோ எதற்காக இவர்கள் விரதம் இருக்கின்றார்கள்? இவர்களுக்கு நல்ல மணாளன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா இந்த பாசுரத்தில் அந்த கண்ணனையே, அந்த குணாளனையே தன் மணாளனாக அடைய வேண்டும் என்று அப்படி நினைக்கக்கூடிய ஆண்டாள் இத்தகைய செயல்களை, அதாவது அந்த பாவை பாடல்களை அப்படி சொல்கின்ற பொழுது, அந்த விரதத்தை மேற்கொள்கின்ற நேரத்தில் இத்தகைய செயல்களை இப்படி செய்ய வேண்டும் என்று வரிசையிட்டு அப்படியே இந்த பாசுரத்தில் வெளிப்படுத்துகின்றாள். அன்பர்களே, இப்பொழுது நாம் அந்த பாசுரத்தை கேட்போம், வாருங்கள். அன்பர்களே, மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை பாடலின் 2வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்தித்து அந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த 2வது பாட்டிலையும் அன்பர்களே எப்படி என்று சொன்னால், ஒரு பெண்ணை எழுப்புகின்றார்கள். அடியேன் ஆரம்பத்திலேயே நேற்றைய தினமே குறிப்பிட்டேன். எப்படி என்று சொன்னால், 9 பெண்களை எழுப்புவதாக, அதாவது 9 பாடல் வழியாக 9 பெண்களை எழுப்புகின்றார்கள் என்று. அந்த 9 பெண்களை எழுப்புவது என்ன என்று சொன்னால், அப்படியே நம்மிடம் இருக்கக்கூடிய நவசக்தியை எழுப்புவது என்று. அந்த முதல் பெண்ணை எழுப்பியது சர்வபூத தமனி என்று சொல்வார்கள் அந்த யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில். அந்த மாதிரி இப்ப இந்த 2வது பெண்ணை எழுப்புகின்றார்கள். இது 2வது நிலை.
அந்த இரண்டாவது பெண்ணை எழுப்புகின்ற பொழுது அப்படி இந்த குழுவி இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து, அம்மா நீ எப்போ பார்த்தாலும் பாசம் பரஞ்சோதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, திரும்ப திரும்ப அந்த சிவநாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பாய், அந்த சிவபெருமானை பற்றியே நீ பேசிக் கொண்டிருப்பாய். ஆனால் இப்பொழுது அந்த பாசத்தையும் நேசத்தையும் இப்போதார் அமளியின் மீது வைத்தனையோ, நீ இப்பொழுது அந்த பாசத்தையும் நேசத்தையும் இந்த படுக்கையின் மீது வைத்து விட்டாயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெண்களுக்குள்ள ஒரு கேலி பேச்சு, அப்படி தோழிகளுக்குள்ள ஒரு ஜோவிகளாக பேசுவது, அந்த மாதிரி இருக்கும்ல. அதுல இந்த பாட்டில் என்ன அழகா மாணிக்கவாசகர் சொல்றார் பாருங்க. ஒன்றை திரும்ப 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 நாம் சொல்வதன் காரணமாக நம்முடைய மனம் எதில் ஈடுபட்டு இருக்கின்றது என்று புரிந்துவிடும். இந்த பெண்ணானவள் எப்ப பார்த்தாலும் சிவனை பற்றியே அப்படி சொல்லிக் கொண்டே இருப்பாள். இவளுக்கு சிவன் மீது அதீத ஈடுபாடு. அப்படி நீ அந்த பாசத்தை காட்டக்கூடிய நீ இப்ப இந்த மாதிரி அந்த பாசத்தை மறந்து இந்த பாசத்தையும் நேசத்தையும் இப்போதார் அமளியின் மீது வைத்தனையோ, இந்த படுக்கையின் மீது வைத்தையோ என்று இந்த பாசம் பாசம்னு சொல்றப்ப ஒன்று புரிவதற்காக சொல்றேங்க. இப்போ ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மேலே பாசி அப்படியே பச்சை கலர்ல அது கரும் பச்சையில் அப்படி படர்ந்து இருக்கும். அதை பார்த்த உடனே பாசம் மூடி இருக்கு அப்படிம்பாங்க கிராமத்துலலாம். அதை கொஞ்சம் விலக்கி பார்த்தா உள்ள தெளிவாக அப்படியே நீரானது தெரியும். அதே மாதிரி அந்த குளத்தங்கரையில் ஆத்தங்கரையில் படியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி பாசி பிடிச்சிருக்கும் பச்சை கலரில். அது என்ன ஆகும் தெரியுமா, நம்ம தெரியாமல் அதை பார்க்காம காலை வச்சுட்டோம்னு வைங்க வழுக்கி விழுந்துருவோம். வழுக்கி விழுந்து சில நேரங்களில் கை காலெல்லாம் முறிஞ்சு போடும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த பாசம் என்பது மூடி இருக்கின்ற வரையில் நமக்கு ஒரு தெளிவானது கிடைக்காது. அப்படி வாழ்க்கையில் சறுக்கல் வரும். அந்த எப்ப இந்த உலகியல் பால் நம்முடைய குடும்பம் மற்றும் என்று அப்படி பாசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பாசம் நீங்கியது என்று சொன்னால் நமக்கு ஒரு தெளிந்த ஞானமானது ஏற்படுகின்றது. எப்படி அந்த குளத்தில் அந்த பாசம் நீங்கி தெளிந்த நீர் தெரிந்ததோ அதை போல அந்த பாசம் நீங்கி அந்த நேசத்தையும் பாசத்தையும் அந்த பற்றையும் யார் மீது வைக்க வேண்டும், அந்த இறைவன் மீது. அப்படி இருக்கின்ற பொழுது நீ இப்படி என்று ஆரம்பிச்ச உடனே சீச்சி விளையாடும் இடம் இதுவா அப்படின்னு ஆரம்பிச்சா உள்ள இருக்கிறவன். விளையாடும் இடம் இதுவா என்று ஆரம்பிக்கின்றாள்னா என்ன அர்த்தம்? கேலி பேச்சு ஜோவியலா பேசுவது தோழிகளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சகஜம் தானங்க. அப்ப இந்த இடத்துல நீ இந்த மாதிரி பேசலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க, பெரிய மெசேஜை கொடுக்குறார் மாணிக்கவாசகர். என்ன தெரியுமா, பரஞ்சோதி என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக அது சாதாரண படுக்கை அறை. ஆனால் பரஞ்சோதி என்ற வார்த்தையை சொன்னதற்கு பிறகு தெய்வத்தின் பெயரை சொன்ன காரணத்தால் இது புனிதமான கோவில் ஆகிவிட்டது. இந்த புனிதமான கோவிலாகிவிட்ட இந்த இடத்தில் நீ கேலி பேச்சுக்கள் பேசாதே. அப்போ இதில் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா நம்மளுக்கு? இப்போ நம்ம கோவிலில் போனால் தான் செல்ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம், நான் இங்கே இருக்கேன் இந்த சன்னதியில் இருக்கேன்னுட்டு. என்ன அர்த்தம்? வெட்டி பேச்சுக்கள் வீண் பேச்சுக்கள் ஆலயத்தில் பேசக்கூடாது. அந்த இறைவன் மீது நாம் அப்படியே பக்தி பூர்வமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர் பாதத்தை உடையவன் நமக்கு அதை தந்தருளுவான் என்று அப்படிப்பட்ட அற்புதமான பாடலை இப்பொழுது நாம் கேட்போம், வாருங்கள். பாசம் பரும் சோதி என்பாய் இரா பகல் நாம், பாசம் பரும் சோதி என்பாய் இரா பகல் நாம். அன்பர்களே, இன்றைக்கு திருப்பாவையின் இரண்டாவது பாடலையும் திருவெம்பாவையின் இரண்டாவது பாடலையும் அப்படி சேர்த்து சிந்தித்தோம். அன்பர்களே, மாணிக்கவாசக சுவாமிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவாசகம் அற்புதமான வாசகமாக திகழ்கின்றது. அந்த திருவாசகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது திருவெம்பாவை. சிவபெருமானே என்ன செய்தாரா, அந்த மாணிக்கவாசக சுவாமிகளுடைய அந்த சொற்களால் ஈர்க்கப்பட்டு அவரை மாணிக்க வாசக என்று அழைத்தார். அதாவது மாணிக்க வாசக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மாணிக்கத்தை போல் பிரகாசிக்கக்கூடிய வார்த்தைகளை உடையவனே, சொற்களை உடையவனே என்ற ஒரு பொருளின் அடிப்படையில் மாணிக்க வாசக என்று சிவபெருமான் கொடுத்த பட்ட பெயர் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு. அவருக்கு பெயர் என்னன்னு சொன்னா திருமாத ஊரர் என்பது.
அதாவது மதுரையில் இருந்து ஒரு 7 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற ஊரில் தான் அவருடைய அவதாரமானது நிகழ்ந்தது. அவருடைய இயற்பெயர் தெரியல. அதனால அந்த ஊரின் பெயரை வைத்து அவரை திருவாதவூரர் என்று அப்படி கொண்டாடுகின்றார்கள். அந்த திருவாதவூரர் என்ற ஊரில் அந்த சொல்லப்படுகின்ற அந்த மாணிக்கவாசக சுவாமிகள் அப்படி திருவம்பாவை பாடினார்னு சொன்னேன். அப்ப சிவபெருமான் என்ன செய்தாராம், நீ பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. அதாவது கோவை என்பதே ஒரு இலக்கண அமைப்பு. அந்த பாடல்கள் அப்படி கோர்வையாக அமைப்பாக வரும். அந்த பாடலெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு சிவபெருமானே அப்படி கேட்டானான். ஆகையினால் அவர் திருக்கோவையார் பாடினார் என்று அப்படி சொல்வார்கள். அந்த மாணிக்கவாசக சுவாமிகளுடைய திருவம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையிலும் ஏராளமான செய்திகள் அடங்கி இருக்கின்றன. அவற்றை நாம் ஒவ்வொரு நாளாக சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து, நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.